குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் கதை எண் 12. காயின் அண்ணாவும் ஆபேல் தம்பியும். ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கதைக்குள்ள போகலாமா? குட்டி, போன கதையில் ஆதாமும் ஏவாலும் தப்பு பண்ணாங்க இல்லையா? அதனால தேவன் அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. வெளியே போனதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்தோம்ல. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவங்களுக்கு 2 குட்டி பேபிஸ் பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேபி பேர் காயின், அவரு தான் அண்ணா. செகண்ட் பேபி பேர் ஆபேல், அவரு தம்பி. 2 பேரும் வளர்ந்து பெரிய பசங்களானாங்களாம். பெருசானோடனே நீங்கள என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போவீங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. காயின் விவசாயம் பண்ணாரு. மண்ணை கொத்தி சீட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்த்தாரு. ஆபேல் ஆடு மேய்க்கிற ஷெப்பர்டா இருந்தாரு. ஆடுகளெல்லாம் ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாராம். ஆதாமும் ஏவாலும் தப்பு பண்ணாங்க இல்லையா? அதனால பாவம் வந்துச்சு. அந்த பாவம் அவங்க பசங்களுக்கும் போயிடுச்சாமா. ஆனாலும் நம்ம தேவன் அவரை லவ் பண்ணுறதுக்கும் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஒரு நாள் காயினும் ஆபேலும் நம்ம தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பலி செலுத்த போனாங்க. காயின் பலி செலுத்த என்ன கொண்டு போனாரு தெரியுமா? அவர் விளைவிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கொண்டு போனார். ஆபேல் அவருடைய ஆட்டு மந்தையிலேயே ரொம்ப பெஸ்டான கொழுன்னு இருந்த ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்காக பலி செலுத்த எடுத்துட்டு போனாரு. இப்ப 2 பேரும் பலி செலுத்திட்டாங்க. தேவன் யாரோட பலியை ஏத்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க, ஆபேலோட பலியை தான் ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? ஒருவேளை காயினோட பலியில கெட்டு போன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்திருக்குமோ? அப்படிலாம் இல்லை தங்கம். அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அப்ப தேவன் எதை பார்த்து காயினோட பலியை ஏத்துக்கலன்னு தெரியுமா? தேவன் மனசை தான் பார்த்தாரு. காயினோட மனசு ரொம்ப பொறாமையோட கோபத்தோட இருந்தது. அதனால்தான் தேவன் அவரோட பலியை ஏத்துக்கல. ஆனா ஆபேலோட மனசு ரொம்ப அன்பா, ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அவரோட பலியை ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அவருடைய முகம்லாம் உருன்னு மாறிடுச்சு. நம்ம தேவன் காயினை கூப்பிட்டு, காயின் நீ ஏன் கோவப்படுற? நீ நல்லது பண்ணா நான் உன்னையும் லவ் பண்ணுவேன்லன்னு சொன்னாராம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, இல்லைன்னா பாவம் உன்னையும் பிடிச்சிக்கோன்னு சொல்லி கண்டிச்சாராம். ஆனா காயின் நம்ம தேவன் சொன்னதை கேட்கவே இல்லை. அவருக்கு ஆபேல் மேல பொறாமையா வந்துச்சான். ஒரு நாள் காயின் என்ன பண்ணாரு? ஆபேல கல்லால அடிச்சு அவரை கொன்னுட்டாரு. ஆபேல் செத்து போயிட்டாரு. இதான் நம்ம பூமியில நடந்த ஃபர்ஸ்ட் மரணம், அதாவது ஃபர்ஸ்ட் டெத். பொறாமையும் கோபமும் வந்தா ஒரு மனுஷனை எவ்வளோ மோசமா மாத்திருச்சுன்னு பாருங்க. நம்ம தேவன் காயினுக்கு தண்டனை கொடுத்தாரு. அவர் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. ஊரா சுத்த வேண்டியதா போச்சு. இதுதான் ஸ்டோரி. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன லெசன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, பொறாமப்படக்கூடாது. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நீங்க சூப்பர்னு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நடக்குது, எனக்கு நடக்கலன்னு நீங்க பொறாமப்படக்கூடாது. அடுத்த லெசன் என்னன்னா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். கோபம் வந்தா நீங்க தேவன் கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு யாரையுமே அடிக்க கூடாது, சரியா? நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தானே? யாரையும் அடிக்க மாட்டீங்க தானே? ஓகே. அடுத்த லெசன், நம்ம தேவனுக்கு உங்க மனசு தான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருந்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் வேணும்னா தேவன் எதிர்பார்க்க மாட்டாரு. நீங்க எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் அன்பான மனசோட செய்றீங்களான்றத மட்டும்தான் தேவன் பார்ப்பாரு. உங்களுக்குள்ள காயின் மாதிரி பொறாமையும் கோபமும் வரவே விடாதீங்க, சரியா? ஏன்னா நம்ம தேவன் உங்களோட மனசை எப்பவுமே பார்த்துட்டே இருக்காருன்றத மறக்காதீங்க. சரி,
இப்போ ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் லெசன்ஸும் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அடுத்து தூங்க போகலாமா? தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும் இல்லையா? நானும் உங்களுக்காக அன்பையும் அமைதியையும் நிறைய தேவன் தரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட். பாய்.